அந்த பையனுக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சது, அவனுக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படிங்கும்போது மணி கேரக்டர் தான் நான் நினைச்சேன். ஏன்னா மதுரையில் எல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியா தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டு யாரும் போலீஸாவே யோசிக்கவே இல்லை. அப்போ முதல்ல போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படின்னு சார் நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. நாங்கள் என்ன ரவுடியா மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியா தான் நம்பாங்க. அப்போ நான் போலீஸா இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் பண்ணுறோன்னே அப்படி பரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம் அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னோட நிறைய நடிகர்கள் நம்ம கடவுளை இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும் இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார். சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும், ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தோணும். ஆனால் இதில் வந்து பாவம் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடணும்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க. அப்படி ஒரு படமாக சீரியஸாக இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு இது விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை வந்து செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன் வேறு ரோல் அப்படின்னு இனிமேல் என்னை வந்து ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஏன்னா ஆண்ட்ரூ இஸ் ஆக்சுவலி நாட் ஃப்ரம் மதுரை ஆர் எனிவேர் கனெக்டட் டு மதுரை. பட் ஆண்ட்ரூ போயிட்டு அதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ when he presented all that was the first thing like பிடிச்சது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ வந்துட்டு சொல்லும் போது லைக் இந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, பல குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடாதுன்னு, அந்த ஒரு ஹார்ட்டோட எடுத்த ஷோ. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஐடியா வந்துட்டு இப்போ ஒரு சீசன் வந்துட்டு வேற ஊர், வேற கதை, வேற கிரைமு, திமேட்டிக்லி கனெக்டடாக இருக்கணும்ட்டு. ஸோ அதனால இந்த கேரக்டர் மூசா ராசான கேரக்டர் வந்துட்டு சசிகுமார் சார் வந்துட்டு என்ன சொல்றது பின்னி பெண்ணில் எடுத்தார். லைக் ரொம்ப ஆக்சுவலி பாந்தமா ஏதோ அது அவருக்குன்னே எழுதுற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் ஃப்ரெஷ் நியூ டேலண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் வர கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காதப்போ கல்ல தூக்குறத ஒன்றும் பெருமை இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கல்ல தூக்குறதுல தான் சேலஞ்ச் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டைம்ல சீசன் பண்ணதுல வந்துட்டு அதை விட இப்போ எக்ஸ்பெக்டேஷனோட சீசன் 2 சக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு கதையை ரெடி பண்ணி முடிச்சு அமேசானுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இட் ஹேட் டு பாஸ் த்ரூ புஷ்கர் அண்ட் காயத்ரி அண்ட் தே ஆர் டார்லிங்ஸ். ஆக்சுவலா வந்துட்டு குழந்தையா குட்டியா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் அவங்களுடைய பேபிஸ் அண்ட் அவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் அவங்களுடைய சில்ட்ரன். ஸோ அந்த விதத்துல தோ வி ஆர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாலாம் ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. டே இது பத்தல, இன்னும் பண்ணு புஷ் பண்ணிட்டு ஃபைனலா when they are completely happy with the product, அதுக்கப்புறமா what hard work and effort they went through behind it எனக்கு சுத்தமா தெரியாது. நான் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ they are actually dream producers. அந்த